எஸ். குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல்னால் என்ன, அதை யார் பயன்படுத்துவா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வெவ்வேறு ப்ரைஸ் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சோப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு வச்சுப்போம். சோப்பு நான் சேல் பண்ணுறேன், ஹபாம், லக்ஸா. அந்த மாதிரி ஒரு ரீட்டைலர் ஒரு 50 சோப்பு வாங்குறான்னா அவனுக்கு ஒரு ரேட்டு. அதே இன்னொரு ரீட்டைலர் 500 சோப்பு வாங்குறாங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு ரேட்டு. இன்னொருத்தன் 5000 சோப்பு வாங்குறான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி பர்ச்சேஸு நம்ம என்ன பண்ணுவோம், ரேட்டை மாற்றி வச்சுருப்போம். அதுக்கு 2 ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், 2ஓ 3ஓ. இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸு, ரீட்டைல் ப்ரைஸு, அந்த மாதிரி 2-3 ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். டேலியில் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நான் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் தயார் பண்ணுவோம். மேனுஃபேக்சர் தயார் பண்ணி அது எங்கே வரும் அப்படின்னா டீலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சேரும். டீலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் சேரும். அவர்கிட்டேருந்து ரீட்டைலர்கிட்ட வரும், அவர்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்ட வரும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதுதான் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் தயார் பண்ணுவார். மேனுஃபேக்சரை டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட விற்க முடியாது. ஏன்னா இப்போ ஹார்லிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தயார் பண்ணுறோம். அப்போ அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடு எவ்வளோ ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணும் அப்படிங்கிறத எப்படி அவனால் எஸ்டிமேட் பண்ண முடியும்? டிமாண்டெல்லாம் எஸ்டிமேட் பண்ண முடியாது, அவனால் சப்ளை பண்ணவும் முடியாது. அந்த ஒரு காரணத்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டீலர் அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த டீலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக அந்த ப்ராடக்ட்லாம் ரீட்டைலருக்கு அனுப்பிச்சு ரீட்டைலர்கிட்ட கஸ்டமருக்கு போய் சேரும். அடுத்தது டீலர்னால் யார், டிஸ்ட்ரிபியூட்டர்னால் யார்? முதல்ல இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். டீலர்னால் யார், டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா யார்? டீலர் அப்படிங்கிறது த பர்சன் ஹூ டீல்ஸ் வித் ஹிஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ வசந்த் கோ இருக்காங்க அப்படின்னா வசந்த் கோங்கிறது ஒரு டீலர். சரவணா ஸ்டோர் இருக்காங்கன்னா சரவணா ஸ்டோருங்கிறது ஒரு டீலர். விவேக் அண்ட் கோ இருக்குன்னா விவேக் அண்ட் கோ அப்படிங்கிறவன் ஒரு டீலர். ஏன் அவன் டீலர் அப்படின்னா தன்னுடைய ப்ராடக்ட்டுக்கு தானே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவான். அதாவது தான் விற்கிற ப்ராடக்ட்டுக்கு தானே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணால் அவன் டீலர். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது யார், தான் விற்கிற ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸை மேனுஃபேக்சரர் ஃபிக்ஸ் பண்ணால் அவன் டிஸ்ட்ரிபியூட்டர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பெப்சி டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, கொக்கோகோலா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிம்போம். அதாவது பெப்சி அண்ட் கொக்கோகோலா இவங்களுடைய மேனுஃபேக்சரர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மெட்ராஸில் ஏரியா வைஸு அப்பாயின்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஏரியா வைஸு போய்ட்டு ஒவ்வொரு ரீட்டைல் அவுட்லெட்லேயும் போய்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரீட்டைல் ஆர்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது அவங்க இந்த ப்ரைஸுக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டரை டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சரர் என்ன ரேட்டுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கானோ அந்த ரேட்டுக்கு தான் அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் யார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா மேனுஃபேக்சரர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக மேனுஃபேக்சரிங் பேரில் பில் வராது. டிஸ்ட்ரிபியூட்டர் அவன் பேரில் தான் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான். கேஷோ செக்கோ அவன் தான் கலெக்ட் பண்ணிக்கணும். பணம் வரலன்னா அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு இவன் எடுத்துப்பான். அது பேர் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான். சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரி போடுறது அதெல்லாம் அவனுடைய இன்சார்ஜ், ரைட்டா? அவன் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேனுஃபேக்சரர் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்துருவான். ஏன்னா இந்த ப்ராடக்ட் கண்ட்ரோலுங்கிறது அவங்ககிட்ட இருக்கும். அதனால் இந்த ஆர்டர் எடுத்து கொடுக்குறது அப்படியே வச்சிரும், ரைட்டா? இதுவன் பேர் டிஸ்ட்ரிபியூட்டர், ரைட்டா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி சுமதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனி பேர் என்ன அப்படின்னா சுமதி ட்ரேடர்ஸ். சுமதி ட்ரேடர்ஸ் எ லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் ஹேஸ் த ஃபாலோயிங் கஸ்டமர்ஸ். அவனுக்கு பார்த்திங்கன்னா சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. தே வாண்ட் டு மெயின்டைன் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் சிஸ்டம் ஃபார் தயர் சேல்ஸ் என்விரான்மெண்ட். அவனுடைய சேல்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு சில ப்ரைஸ் லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் த ஆதரைஸ்டு ஸ்டாக்கிஸ்ட் ஆஃப் த ஆல் லீடிங் பிராண்ட் சோப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த ஸ்டாக்கிஸ்ட். நிறைய பேர் இருக்காங்க, அதாவது பிஸ்னஸ் பீப்புளில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஸ்டாக்கிஸ்ட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படி தான் இருப்பாங்க, ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த கூட இருப்பாங்க, R&F என்னமோ சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாக்கிஸ்ட் அப்படின்னா மேனுஃபேக்சர்லேருந்து டேரெக்டாக ஸ்டாக்கிஸ்ட்டை வந்துடும். ஸ்டாக்கிஸ்ட் வந்து அதே மேனுஃபேக்சர் பேரில் பில்லை ரைஸ் பண்ணுவான், அவன் ஸ்டாக்கிஸ்ட். ஓகேவா? சிஎன் கேரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட், ரைட்டு, C&F அப்படிம்பாங்க. C&F ஸ்டாக்கிஸ்ட். ஸ்டாக்கிஸ்ட்டுங்கிறவன் வாங்கி ஸ்டாக் வச்சுருப்பான். கேரிங் அண்ட் ஃபார்வர்டு ஏஜென்ட் அப்படின்னு கூட தருவான். ஸோ இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க. அதாவது மேனுஃபேக்சருக்கும் ரீட்டைலுக்கும் இடையில யாரெல்லாம் இருக்காங்கன்னா 3 பேர் இருக்காங்க. முதல்ல நான் இது 2 பேர்னு சொல்லிட்டேன், சாரி, 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரியிங் அண்டு ஃபார்வேர்டிங் ஏஜென்ட். கேரிங் அண்ட் ஃபார்வேர்டு ஏஜென்ட்டு, டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர். இதுதான் வந்து ஆர்டர். கேரிங் அண்ட் ஃபார்வேர்டு ஏஜென்ட் அப்படிங்கிறது யாருன்னா, ஒரு மேனுஃபேக்சரர் அவன் தயார் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணுவான், கேரிங் அண்ட் ஃபார்வேர்டு ஏஜென்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். கேரிங் அண்ட் ஃபார்வேர்டு ஏஜென்ட்டு அவன் பணம் கொடுத்துருவான். ஆக்சுவலாக அந்த C&F வந்து என்ன பண்ணுவான், C&Fங்கிறது ஒருத்தன் தான் இருப்பான். C&Fங்கிறது ஒருத்தன் தான் இருப்பான். அந்த C&F தனக்கு அடுத்த லெவலில் இருக்கிற டீலருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அவன் வந்து ப்ராடக்டை சேல் பண்ணுவான். அந்த டீலரோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரோ ரீட்டைலருக்கு விற்பான், ரீட்டைலர் கஸ்டமருக்கு விற்பான். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதில் மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் யார் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 பேரில் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. யார் இருக்காங்களோ அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் இந்த 3 பேரில் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமதி ட்ரேடருங்கிறது லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர். He purchased the Hamam at the rate of 10 rupees, Lux at the rate of 12 rupees and Sinthal at the rate of 11 each. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் 10 ரூபாய்க்கு வாங்குறான், லக்ஸ் வந்து 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சிந்தால் வந்து 11 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது வந்து அவனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ். த கம்பெனி டிசைடு டு ஃபிக்ஸ் த ப்ரைஸ் ஆஸ் ஃபாலோஸ். இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஹோல்சேல்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது, ரீட்டைல் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஹோல்சேல்னு ஒரு ப்ரைஸு, ரீட்டைல் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இப்போ ஹமாம் வாங்குகிறோம் அப்படின்னா, இது வந்து லெஸ் தேன் 200 இருந்தால் ஹமாம் செல்லிங் ப்ரைஸு 15 ரூபா. 15 ரூபாலேருந்து 2% டிஸ்கவுண்ட் ஹோல்சேலில் வாங்கினா. சப்போஸ் நீங்கள் 201லேருந்து 500 வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, அப்போ வந்து 5% டிஸ்கவுண்ட், செல்லிங் ப்ரைஸ்லேருந்து 5% டிஸ்கவுண்ட். சப்போஸ் நீங்கள் 501லேருந்து 1000 சோப்பு வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய செல்லிங் ப்ரைஸ் 15 ரூபாலேருந்து 10% டிஸ்கவுண்ட். 1000க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட். அதே மாதிரி லக்ஸு, அதே மாதிரி சிந்தால். ஸோ செல்லிங் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டு கழிப்போம். அடுத்தது ரீட்டைலர். இவன் ஹோல்சேலில் வாங்கினா இந்த ப்ரைஸு. சப்போஸ் சில்லறையில் வாங்குறவன் ஒருத்தன், அவன் வந்து 10 சோப்புக்குள்ளே வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு 15 ரூபான்னு கொடு. 10 சோப்புலேருந்து 20 சோப்பு வரைக்கும் வாங்கினா 14.25 கொடு. 20 சோப்புலேருந்து 40 சோப்பு வாங்கினா 14 ரூபா 50 பைசா கொடு. 40லேருந்து 100 சோப்பு வாங்கினா 14 ரூபான்னு கொடு அப்படின்னு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 2 வகையில் தராங்க. ஒன்று வந்து பர்சன்டேஜ், இன்னொன்று ரேட்டில் டிஸ்கவுண்ட். ஹோல்சேலருக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டு அதிகமாகவும் ரீட்டைலருக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டு கம்மியாகவும் இருக்கும். இப்போ 40லேருந்து 100 சோப்பு வாங்கினா 14 ரூபா. இப்போ ஒருத்தன் 101 சோப்பு வாங்குறான்னா அவனுக்கு எதில் கொடுக்கலாம் அப்படின்னா அவனுக்கு ஹோல்சேலில் கொடுக்கலாம். ஏன்னா லெஸ் தேன் 200ங்கிறதுனால 5 சோப்பு வாங்கினாலாம் கிடையாது. 5 சோப்பு வாங்கினா இங்கே வந்துடுவான். ஸோ 100க்கு மேலே 200 கீழே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்சேலை சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஹோல்சேலை சூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/4/2003 இருக்குது, எல்லாத்தையுமே 2025ன்னு மாற்றிங்க. ஓகேவா? 1/4/2025 பர்ச்சேஸ் ஃப்ரம் ஹமாம் அண்ட் கோ எல்லாமே 5000 சோப் போட்டுக்கோ. 2000 3000 இருக்குது, வேண்டாம் 5000 போட்டுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நம்ம சோல் பண்ணுறோம். இது எல்லாமே ஹோல்சேலில் 1ஆம் தேதி சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் ரீட்டைலில் 2ஆம் தேதி சேல்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட ரெசிப்ட் பணம் வந்த மாதிரியும், அந்த மாதிரி வந்த பணத்துக்கு பேமெண்ட்டு பண்ண மாதிரியும், அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் ரெக்கன்சிலேஷன் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் இதே டிரான்சாக்ஷனை திரும்பவும் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிஆர்எஸ்ஸை பண்ணிவிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் முதல்ல போடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பை நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இதுக்கு என்ன ஸ்டெப்ஸு அப்படின்னு இப்போ நம்ம ஸ்டெப்ஸை போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. இதை நம்ம இங்கே தனியாக கொடுத்துருவோம். இந்த சம்முக்கான ஸ்டெப்ஸு இங்கே போட்டுருவோம். சீரியல் நம்பர், ஸ்டெப்ஸு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10-13 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு 13-14 ஸ்டெப்ஸ் வரும். இதுக்கு மொத்தம் ஒரு 13-14 ஸ்டெப்ஸ் வரும். முதல் ஸ்டெப்பு கம்பெனி கிரியேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமதி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரில் கம்பெனி கிரியேஷன் பண்ணணும். ரெண்டாவது F11. இந்த F11ல் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, எனேபிள் பில்வைஸு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எனபிள் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எனபிள் பண்ணிக்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் இதெல்லாம் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் எனபிள் பண்ணிக்கணும். அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிடுங்க. ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. ஜிஎஸ்டிக்கு தேவையான லெட்ஜர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரைஸ் லெவல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரைஸ் லிஸ்ட்டு தயார் பண்ணணும். கிரியேட் ப்ரைஸ் லெவல் அண்டு ப்ரைஸ் லிஸ்ட் ஒரே லெவலாக போட்டுருவோம். ப்ரைஸ் லெவல் அண்டு ப்ரைஸ் லிஸ்ட் ஒரே ஸ்டெப்பாக போட்டுருவோம். ப்ரைஸ் லிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேவா? கிரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் குரூப்பு, அடுத்தப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓப்பனிங் ஸ்டாக், சாரி கிரியேட் ஸ்டாக் ஐட்டம் அண்டர் குரூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரைஸ் லிஸ்ட், சாரி இதுக்கப்புறம் அதான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி, பர்ச்சேஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் சேல்ஸ் என்ட்ரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் ரெசிப்ட் என்ட்ரி, கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது பாஸ் பேமெண்ட் என்ட்ரி. ஸோ இது வரைக்கும் முதல்ல இந்த 10 ஸ்டெப்பை முடிப்போம். ஸ்டாக் குரூப்பு ப்ரைஸ் லெவலுக்கு, ப்ரைஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லெவல் முதல்ல ஸ்டாக்கை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரைஸ் லெவலில் நம்ம பண்ணுவோம். இதுதான் கரெக்டான மெத்தட். ஓகேவா? ஸோ 1 by 1 இப்போ நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுமதி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனி, க்ரியேட் கம்பெனியில் சுமதி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். சுமதி ட்ரேடர்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 25-26. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் வந்து 3 லைனில் டைப் பண்ணுங்கள். 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டேட் தமிழ்நாடு, பின்கோடு 6,31,000, 28361563, மொபைல் நம்பர் 8825470442, மெயில் ஐடி சுமதி ட்ரேடர்ஸ் @gmail.com. மெயில் ஐடி. ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக தப்பாக போடாதீங்க. இங்கே 25-26ன்னு போட்டிங்கன்னா 1/4/25 to 1/4/25 அப்படின்னு போடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது மொதல் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி நீங்கள் அழகாக கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் இயர் கரெக்டாக போடுங்க. ரெண்டாவது பில் வைஸ் வந்து எனபிள் பண்ணுங்கள். இன்வென்ட்ரி இன்டெகிரேஷன் எனபிள். மறக்காமல் இப்போ வரிசையாக பாருங்கள். மல்டிபிள் ப்ரைஸ் லெவல் எனபிள் பண்ணுங்கள். அடுத்தது யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ். இந்த எக்ஸலில் நம்ம டிஸ்கவுண்ட் காலம் கொடுத்துருக்கோமா, ரைட் கொடுத்துருக்கோம். ஸோ மல்டிபிள் ப்ரைஸ் லெவல், டிஸ்கவுண்ட் காலம், இது ரெண்டும் எனபிள் பண்ணுங்கள். அடுத்தது ஜிஎஸ்டி எனபிள் பண்ணி இந்த இடத்துல ஜிஎஸ்டிக்கு நம்பர் கண்டுபிடிச்சி போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் ஃபார் சுமதி ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டால் ஏதோ ஒரு நம்பர் வரும், அதை தூக்கி அப்படியே போடுங்க. சுமதி ட்ரேடர் சென்னை அப்படின்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும், ஜிஎஸ்டி நம்பர். அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணி போடுங்க, அது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்பர் காட்டுது. இந்த நம்பரை காப்பி பண்ணி டேலியில் போட்டுங்க. ஸோ போட்டுங்க, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப். ஸோ முதல்ல கம்பெனி கிரியேஷன் ஓகே. அடுத்தது ஜிஎஸ்டி நம்பர் வேற ஏதோ நம்பரை காமிச்சு அது வேற ஸ்டேட் இருக்க போகுது சார். என்னப்பா? இல்லை, ஜிஎஸ்டி நம்பர் வேற ஸ்டேட் இருக்க போகுது. நம்ம சென்னைன்னு போட்டால் 3 வரும்ல, அது தமிழ்நாடுனா 3 எடுத்துக்க சொல்லுங்க. ஆமாம், நம்ம வந்து 3 தமிழ்நாடுனா 3 குடிக்கும். ஓகேவா? நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை குடிக்கணும், இல்லைனா தப்பாக போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெட்ஜர். ஜிஎஸ்டிக்குன்னு நான் சொல்கிற லெட்ஜர்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு அப்படியே கடன்னு என் கூடவே அப்படியே நீங்கள் சேர்ந்து சொல்லணும், அப்படியே மனசுக்குள்ளே சொல்லணும் ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டிக்கு நான் கடன்னு நான் பார்த்தே பண்ண மாட்டேன், உங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் போதும் இந்த சம்முக்கு. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஆஸ் பர் கம்பெனி. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸு.
இந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்பேஸ் போயிட்டு கரண்ட் அசெட்டில் வச்சுட்டு F12ல போயிட்டு நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல டேக்ஸ் டீட்டெயிலில் செட்டு லெட்ஜர்ஸ் டு பிஹேவ் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இதை வந்து எஸ் கொடுத்து எனபிள் பண்ணிக்கும். அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வரும், இதை எஸ் கொடுங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டியில் போயிட்டு இன்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்தது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் கரண்ட் அசட்ஸு இந்த இடத்துல எஸ் கொடுங்க. இதனுடைய பெனிஃபிட்டை இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்கே டைப் ஆஃப் லெட்ஜில் இன்வாய்ஸ் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி பேயபிள். இது ஏன் சார் க்ரியேட் பண்ணுறோம், இதுக்கு இன்னும் வேலையே கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கி நான் இதுக்கு வேலை கொடுத்துருவேன். சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியபிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லியபிலிட்டி. ஐஜிஎஸ்டி கிடையாது, இந்த இடத்துல விட்டுருவோம். ரைட்டா. அடுத்தது ஒரு பேங்க் லெட்ஜர் பிஎன்பி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுப்போம். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அக்கௌண்ட் நம்பர் இங்கே போடுவோம். அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2510000 400157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0. இந்த இடத்துல PUNB 0ங்கிறது இந்த 5வது கேரக்டர் ஆல்வேஸ் 0. நான் திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. 5வது கேரக்டர் ஆல்வேஸ் 0. அடுத்தது பேங்க் நேம். இந்த இடத்துல பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஒரிஜினல் நமக்கு அதனால் அப்படி காட்டுது. பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் அப்படின்னு போட்டுப்போம். செட் அல்லது ஆல்டர் ரேஞ்ச் செக் புக் வந்து எஸ் கொடுத்து 101 போட்டு நம்பர் ஆஃப் செக்ஸ் 50 அப்படின்னு போடுங்க. இந்த இடத்துல நேற்றுக்கு நம்ம பிளாங்க் செக்லாம் எப்படி இஷ்யூ பண்ணுறேன்னு சொன்னோம், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ரைட்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஜிஎஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும், ஸ்டாக் குரூப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோப்புன்னு ஒரு ஸ்டாக் குரூப்பு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், அவ்வளோதான். இந்த இடத்துல கேட்பி ஆஃப் டேலி கிரியேட்டு ஸ்டாக் குரூப். ஏன் ஸ்டாக் குரூப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல இதை க்ரியேட் பண்ணால் தான் ப்ரைஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோப்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் குரூப்பு. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் எஸ் கொடுங்க. இங்கே ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் இயர் போயிட்டு கூகுளில் போயிட்டு ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு, ஹெச்எஸ்என் கோடு அண்டு நியூ ஜிஎஸ்டி ரேட். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், இல்லைனா பழையசை காட்டிடும். நியூ ஜிஎஸ்டி ரேட் ஃபார் பாத் சோப் அப்படின்னு போடுங்க. அது ஏதாவது 3ஆம் நம்பரில் காட்டும். ஓகேவா. 31 அந்த மாதிரி ஏதாவது வரும். 3401 இருக்குது. 18% பாத் சோப்பு 18% இருக்குது. ஸோ 3401 ஸ்பெசிஃபைக் டீட்டெயில்ஸ் இயரில் போய்ட்டு 18% அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இந்த இடத்துல கேட்டகரி கிடையாது. யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸு. இங்கே ஃபார்மல் நேமில் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இங்கேயும் என்எஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இது யூனிக் ஐடென்டி கோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர் காணும். ஸோ F12 ப்ரெஸ் பண்ணி பார்ட் நம்பர் இங்கே எஸ் கொடுத்தீங்கன்னா பார்ட் நம்பர் வந்துடும். ஸோ தட் நம்ம ஃபாஸ்ட்டாக போடலாம். இப்போ அலைஸ் இங்கே வேண்டாம் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணி அலைஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ வந்து இன்வென்ட்ரியை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, 4 பார்ட்டாக பிரிக்கலாம். பார்ட் ஏங்கிறது ஜென்ரல் டீட்டெயில், பேர், பார்ட் நம்பர் இதெல்லாம் போடுறது. பார்ட் பிங்கிறது இந்த ஐட்டத்துக்கான ஸ்பெசிஃபிக் டீட்டெயில், இந்த ஐட்டத்தோடைய ரேட்டு, பிஹேவியர்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது, கேட்டகரி, குரூப் அதெல்லாம் கொடுக்கறது. பார்ட் சிங்கிறது அந்த ஐட்டம் தொடர்பான டாக்ஸஸ் டீட்டெயில் கொடுக்கறது. பார்ட் டிங்கிறது ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறத F12 ப்ரெஸ் பண்ணி பார்ட் ஏல ஆல்டர் பண்ணணும்னா ஜென்ரல் டீட்டெயிலில் பார்க்கணும். பார்ட் பினா இன்வென்ட்ரி டீட்டெயில் பார்க்கணும். பார்ட் சினா ஜிஎஸ்டி டீட்டெயில் பார்க்கணும். பார்ட் டி அப்படின்னா சார் அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்களாக கொடுக்குறது, அது வராது டிரான்சாக்ஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹமாம், முதல் சோப்பு ஹமாம். இதுக்கு பார்ட் நம்பர் 1ன்னு வச்சுப்போம், அண்டர் வந்து சோப்புன்னு வச்சுப்போம். இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுத்து யூனிட் மெஷர்மெண்ட் எஸ் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் இருக்குது. ஹமாம் வந்து 10 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஹமாம் வந்து 10 ரூபா, செல்லிங் ப்ரைஸு 15 ரூபா. ஸோ இந்த இடத்துல நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் 10 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 15 ரூபா. நல்லா பாருங்கள், இது 1/4/2025 இங்கே ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சார் இங்கே 0% இருக்கே, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு பேஜப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிக்கப் ஆகிடும். அடுத்த சோப்பு என்ன இருக்குது, லக்ஸு வந்து 12 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸு, 18 ரூபா செல்லிங் ப்ரைஸ். இதை வந்து நம்ம ஐட்டம் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். அண்டர் சோப்பு செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டில் பர்ச்சேஸ் நம்பர் 18, செல்லிங் ப்ரைஸு 18. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு, எம்ஆர்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்தால்.
பார்ட் நம்பர் 103. இது வந்து பார்ட் நம்பர் 103. செட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் வச்சுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய்க்கு வாங்கி 17 ரூபாய்க்கு விற்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் 11, செல்லிங் ப்ரைஸ் 17, ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் ப்ரைஸ் லிஸ்ட். முதல்ல ப்ரைஸ் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிடணும். மொத்தம் 2 சேல் ப்ரைஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் அப்படின்னு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ 2 ப்ரைஸ் லெவல் இருக்குது. ஓகேவா? முதல்ல ஹோல்சேல்னு ஒரு ப்ரைஸ் லெவல், ரீட்டைல்னு ப்ரைஸ் லெவல். லெவல் அப்படிங்கிறது வேறு, லிஸ்ட்டுங்கிறது வேறு. லிஸ்ட்டு அப்படின்னா இட்ஸ் எ கண்டெயின் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு ஐட்டமும் என்ன இருக்குது. லெவல் அப்படின்னா இந்த லெவல், இது வந்து ரீட்டைலர் லெவல், இது ஹோல்சேல் லெவல், அப்படி லெவல். ஓகேவா? ஸோ லெவலுங்கிறது ப்ரைஸ் குரூப் மாதிரி. ஓகேவா? அது வந்து குரூப். அடுத்தது இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது ப்ரைஸ் லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோப்புக்கு செலக்ட் பண்ணிப்போம். ஆல் ஐட்டம் போட்டாலும் சரி போடலாம் சரி. ஃபஸ்ட்டு ஹோல்சேல் பார்த்துக்கலாம். 1/4/25 இப்போ ஐட்டம் நம்பர் 1 செலக்ட் பண்ணுறேன். அது செலக்ட் பண்ண வேறு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் இங்கே காட்டும். எதுக்காக இங்கே காஸ்ட் ப்ரைஸ் காட்டுதுன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உன்னுடைய செல்லிங் ப்ரைஸு மஸ்ட் நாட் லெஸ் தேன் த காஸ்ட் ப்ரைஸ், அதர்வைஸ் யூ வில் சஃபர் லாஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக உனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் காட்டுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்னு இருக்குது. இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து 1/4/25 ப்ரைஸ் போட்டுட்டீங்க, திடீர்னு செப்டம்பர் மாதம் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ ஓல்டு ப்ரைஸு லேட்டஸ்ட் ஓல்டு ப்ரைஸு இங்கே வந்துடும், ஓல்டு ஃப்ரெஷ் ப்ரைஸு இங்கே வந்துடும். அதாவது இந்த புது ப்ரைஸுக்கு முன்னாடி ப்ரைஸு ஹிஸ்டாரிக்கலில் வந்துடும். காஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஹோல்சேலுடைய ப்ரைஸ் லிஸ்ட் 15 ரூபாலேருந்து 2%. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லெஸ் தேன் 200 இருந்ததுன்னா 15 ரூபாலேருந்து 2%. அதுக்கப்புறம் 200 to 400 15 ரூபாலேருந்து 5%. அடுத்தது 1000 rupees வரைக்கும் 400 to 1000 15 ரூபாலேருந்து 10%. அதுக்கப்புறம் 1000க்கு மேலே எவ்வளோ போனாலும் அப்படின்னா லெஸ் தேன் கொடுக்கக்கூடாது, 15 ரூபாலேருந்து 20%. ஸோ தட் நீங்கள் 10,000 சோப்பு வாங்கினாலும் 20% தான் டிஸ்கவுண்ட்டு, 1000 சோப்பு வாங்கினாலும் 20% டிஸ்கவுண்ட். அடுத்தது 102. இதே மாதிரி நீங்கள் ப்ரைஸ் லெவல் பண்ணணும். அது வந்து 18 ரூபா செல்லிங் ப்ரைஸ். சரி, 200 சோப்பு வரைக்கும் 18 ரூபாலேருந்து 2%. 400 சோப்பு வரைக்கும் ஒரே மாடல் தான், 18 ரூபாலேருந்து 5%. 400லேருந்து 1000 வரைக்கும் 18 ரூபாலேருந்து 10%. அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் 18 ரூபாலேருந்து 20%. அடுத்தது 103 அப் டு 200 வரைக்கும் 17 ரூபாலேருந்து 2%, 17 ரூபாலேருந்து 2%. 200லேருந்து 400 வரைக்கும் 17 ரூபாலேருந்து 5%. 400லேருந்து 1000 சோப்பு வரைக்கும் 17 ரூபாலேருந்து 10%. அதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் 20%. அவ்வளோதான். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் லெவல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே ரீட்டைல் ப்ரைஸ் லெவல், அதே 1/4/25. ரீட்டைல் ப்ரைஸ் லெவல் இங்கே கீழே இருக்குது. லெஸ் தேன் 10 வாங்கினா அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடையாது, எம்ஆர்பி அப்படியே தான், ரேட்டில் ஒன்றும் கிடையாது. இப்போ 10லேருந்து 20 சோப்பு வாங்கினா 14.25 இங்கே இருக்குது. 20லேருந்து 40 சோப்பு வரைக்கும் 14 ரூபா 50 பைசா. 40க்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 14 ரூபா. அடுத்தது லக்ஸ் வந்து லெஸ் தேன் 10, 10 கம்மியாக வாங்கினா 18 ரூபா. 10லேருந்து 20 சோப்பு வரைக்கும் 17 ரூபா 75 பைசா. 20 சோப்புலேருந்து 40 சோப்பு வரைக்கும் 17 ரூபா 50 பைசா. அதுக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 17 ரூபா. நான் வந்து எனக்கு ஞாபகம், அதனால் கரெக்டாக போடுறேன். அடுத்தது சிந்தாலுடைய செல்லிங் ப்ரைஸ் 17 ரூபா. சாரி, 10 சோப்பு வரைக்கும் 17 ரூபா. 20 சோப்பு வரைக்கும் 16 ரூபா 75 பைசா. 40 சோப்பு வரைக்கும் 16 ரூபா 50 பைசா. 40 சோப்புக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் 16ன்னு கொடு அப்படின்ட்டு. ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே அப்படியே இதை வந்து நோட்டில் எழுதிட்டு அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூனிட் ஆஃப் மெஷர் ஓகே. அடுத்த ஸ்டாக் குரூப்பு க்ரியேட் பண்ணணும் ஓகே. ப்ரைஸ் லெவல் க்ரியேட் பண்ணணும் ஓகே. அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி, அப்புறம் சேல்ஸ் என்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போடுவோம். அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இப்போ 3 பர்ச்சேஸ் என்ட்ரி 1ஆம் தேதியே இருக்குது. பர்ச்சேஸ்டு ஹமாம் அண்ட் கோ எல்லாமே 5000 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 3000 2000 இருக்குது, வேண்டாம் 5000ன்னு மாற்றிப்போம். கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் என்னடானா என் டைம். இந்த இடத்துல நேம் ஆஃப் ஐட்டம் இருக்கா பாரு, இல்லைனா Ctrl H ப்ரெஸ் பண்ணி ஐட்டம் இன்வாய்ஸாக மாற்றிக்கும்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் காட்டுச்சு, அதாவது பர்டிகுலர்ஸ் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் கண்ட்ரோல் ஹெச் ப்ரெஸ் பண்ணி அதை ஐட்டம் இன்வாய்ஸாக மாற்றிக்கணும். நீங்களாகவே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டுக்கோ, 1ஆம் தேதியே இருக்கட்டும். இந்த இடத்துல பார்ட்டி பேரை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்ட்டி பேரை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணும்போது இங்கே ஹமாம் அண்ட் கோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கோ. கம்பெனி சோப்பு பேர்லேயே அப்படியே இருக்கட்டும், ஹமாம் அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். அந்த மாதிரி கிரெடிட் பண்ணும்போது டிஃபால்ட் கிரெடிட் பீரியடு ஒரு 30 டேஸ் போட்டுக்கோ. என்ட்ரு கொடுத்து இவனுக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் ஜிஎஸ்டி நம்பர்லாம். இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸை போட்டு அங்கே 101 போடுங்க, 5000 சோப்பு போட்டுட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அதை போட்டுருங்க. இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. ஏன் ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை அப்படின்னா, தப்பாயினா தானே ரப்பருங்கிற மாதிரி உனக்கு ரவுண்ட் ஆஃபாக வரலைன்னா தான் ரவுண்ட் ஆஃப் தேவை, இல்லைனா தேவையில்லை. ஸோ ஈவே பில்லாம் இந்த சமுக்கு வேண்டாம். நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்பர் போடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹமாம்க்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், லக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லக்ஸ் அண்ட் கோ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஒரு 5000 சோப் வாங்குகிறோம். அதே மாதிரி தான் 30 டேஸ் கிரெடிட்டு, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 102 டைப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து லக்ஸ்ன்னு வந்து உட்காரும். அது ஒரு 5000 சோப்பு. என்ட்ரு கொடுங்க, டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது. இந்த இடத்துல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி போடுங்க. ரவுண்ட் ஆஃப் தேவையில்லை. ஈவே பில் இன்ஃபர்மேஷன்லாம் வேண்டாம். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது மூணாவது, இவனுடைய இன்வாய்ஸ் நம்பர் 96ன்னு வச்சுப்போம். கிரியேட்டில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் அண்ட் கோ அவன்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். சிந்தால் அண்ட் கோ அண்டர் சண்டே கிரெடிட்டார், 30 டேஸ் கிரெடிட்டு, ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு 103. இவங்ககிட்ட நம்ம ஒரு 5000 குவான்டிட்டி வாங்குகிறோம். என்ட்ரு கொடுங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி. அவ்வளோதான். ஈவே பில்லாம் வேண்டாம். இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேட்வே ஆஃப் டேலி வாங்க. கேட்வே ஆஃப் டேலியில் ஸ்டாக் சம்மரி இருக்குல்ல, அதை போய் பாருங்கள். ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்துலேயும் 5000 சோப்பு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது காட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓகே போட்டுட்டே வாங்க. ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் என்ட்ரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் என்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் 4 சேல்ஸு, அதாவது அபி ஏஜென்சி, சுபாஷ், சந்திரன், அப்துல், இதெல்லாம் வந்து 100 சோப்புக்கு மேலே வாங்குகிறான். ஸோ இந்த மொதல் 4க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் லெவல்லையும் அடுத்த 4க்கு ரீட்டைல் ப்ரைஸ் லெவல்லையும் கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபி ஏஜென்சிஸ்க்கு பார்ப்போம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8, அக்கௌண்டிங் வவுச்சர் V, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் வந்து F8 செலக்ட் பண்ணி இங்கே கிரியேட் போங்க. ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம்? அபி ஏஜென்சிஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அபி ஏஜென்சிஸ் இல்லை, நாம் உடனே லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். அபி ஏஜென்சிஸுங்கிறது அண்டர் சன்ட்ரி டேட்டா. இந்த மாதிரி சன்ட்ரி டேட்டா செலக்ட் பண்ணும்போது இவனுக்கு ப்ரைஸ் லெவல் வரணும். சப்போஸ் இங்கே ப்ரைஸ் லெவல் காட்டணும், அந்த மாதிரி காட்டலைன்னா என்ன பண்ணுறது? டேட்டாருக்கு தான் நம்ம ப்ரைஸ் லெவல் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இங்கே ப்ரைஸ் லெவல் உங்களுக்கு காட்டலை அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். F12 ப்ரெஸ் பண்ணி யூஸ் ப்ரைஸ் லெவல் ஃபார் பார்ட்டி லெட்ஜர்ஸ், அது வந்து நோவில் இருக்கும், அதை வந்து எஸ் கொடுத்துக்கோ. என்ன பண்ணணும்? யூஸ் ப்ரைஸ் லெவல் ஃபார் பார்ட்டி லெட்ஜர், அதை வந்து எஸ் கொடுத்துக்கோ. எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவல் அப்படின்னு கேட்கும். இவனுக்கு வந்து நீங்கள் ரீட்டைல் ப்ரைஸ் வேணுமா, ஹோல்சேல் ப்ரைஸ் வேணுமா, இல்லை கொடுக்க வேண்டாமா, அதாவது வவுச்சர் என்ட்ரியில் பார்த்துக்கலாமா அப்படின்னு கொடுத்துக்கலாம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாட் அப்ளிகபிள் கொடுத்துப்போம். அங்கே நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு நம்ம வவுச்சர் என்ட்ரி போடும்போது போடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் போடுவோம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்தாச்சு. ஓகேவா? நாட் அப்ளிகபிள் கொடுத்தா இங்கே ரீட்டைலாக ஹோல்சேல் அப்படின்னு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் சேல்ஸ் என்ட்ரி போடும்போது. ஸோ இந்த இடத்துல ஹோல்சேல் அப்படின்னு போட்டுறோம். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு எல்லாத்துலேயும் எவ்வளோ வாங்குறான் பாருங்கள். 101ல் 190 சோப்பு. இந்த 190ன்னு போட்டதும் 15 ரூபாலேருந்து 2% டிஸ்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது 102ல் எவ்வளோ சோப்பு வாங்குறான் பாருங்கள். 200 லக்ஸு 200 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக 5% டிஸ்கவுண்ட் வந்துடுது. அடுத்தது 103ல் எவ்வளோ வாங்குறாரு பாருங்கள். 180 சோப்பு. அப்போ 2% டிஸ்கவுண்ட் வரும், ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் போட்டு என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இதை 1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ 2வது பில் பாருங்கள். கிரியேட்டு 2வது பில் யாருக்கு பண்ணுறோம்? சுபாஷ் என்டர்பிரைசஸ். இந்த இடத்துல சுபாஷ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு கம்பெனி பேர். சுபாஷ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல்னு கொடுத்துருவோம். இங்கே வந்து நம்ம ஹோல்சேல்னு கொடுத்துருவோம். அங்கே நம்ம செலக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம்.
ஹோல்சேல்னு கொடுத்தாச்சு. அங்கே கொடுத்தாச்சுன்னா நீங்கள் எங்கேயோ உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவனுக்கு ஹோல்சேல் தான் வரும். நீங்கள் அது பண்ணணுன்னா மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சுபாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பில் 350. அடுத்தது லக்ஸு 102 லக்ஸு. லக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 400 சோப்பு. அடுத்தது சிந்தால் 103 சிந்தால். சிந்தாலில் வந்து பார்த்தீங்கன்னா 500 சோப்பு வாங்குறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பவும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். நியூ ரெஃபரன்ஸு 2, இது பில் நம்பர் 2 அப்படின்னு சேவ் பண்ணு. அடுத்தது 3வது பாருங்கள், சந்திரன். 1ஆம் தேதியெல்லாம் இப்படி இருக்கட்டும், 2ஆம் தேதி அப்புறம் போடுவோம். சந்திரனுக்கு இருக்கா? இல்லை. கிரியேட்டில் போயிட்டு சந்திரன் அப்படின்னு கொடுங்க. அண்டர் சன்ரி டேட்டார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹோல்சேலே கொடுங்க. 30 days கிரெடிட் கொடுங்க. கண்ட்ரோல் ஏ, ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ். 101ல் எவ்வளோ வாங்குறாரு சந்திரன்? வந்து பார்த்தீங்கன்னா 101ல் 850 சோப்பு வாங்குறாரு. 102ல் எவ்வளோ வாங்குறாரு? 102ல் 600 சோப்பு. 103ல் 900. 102ல் 600 சோப்பு. 103ல் 900 சோப்பு. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். ரவுண்ட் ஆஃப் போட்டு என்டர் நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நியூ ரெஃபரன்ஸ். அடுத்தது இன்னும் ஒரு பில் இருக்குது ஹோல்சேலு. அடுத்து யாருக்கு செல் பண்ணுறான்? அப்துல் ஏஜென்சி செல் பண்ணுறான். கிரியேட்டில் போயிட்டு அப்துல் ஏஜென்சிஸ் அண்டர் சன்ரி டேட்டார் ஹோல்சேல் அப்படின்னு போட்டுக்கோ. 30 days கிரெடிட் போட்டுக்கோ. 101ல் எவ்வளோ வாங்குறான் அப்படின்னா அப்துல் ஏஜென்சி 101ல் 1200. 102ல் 1400. 103ல் 1400. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இங்கே ரவுண்டாக தான் இருக்குது, அதனால் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் என்ட்ரி போடணும். அடுத்தது ரீட்டைல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் என்ட்ரி போட்டிருக்கோமா, பேஜப் கொடுத்து ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி, ப்ரிவியூ பாருங்கள். இந்த மாதிரி ப்ரிவியூ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்வாய்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இவனுக்கு அட்ரஸ் கொடுக்கல, அதனால் அப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸில் டிஸ்கவுண்ட் காலம் இருக்குது. இன்வாய்ஸில் டிஸ்கவுண்ட் காலம் இருக்குது. இப்போ பாருங்கள், அடுத்த இன்வாய்ஸ் போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்வாய்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு விற்கிறோம்? சோல்டு டு அன்பு ஸ்டோர்ஸ். அன்பு ஸ்டோர்ஸ்க்கு விற்கிறோம். ஆல்ட் சி, அன்பு ஸ்டோர்ஸ். அன்பு ஸ்டோர்ஸ் அண்டர் சன்ரி டேட்டார். இவனுக்கு வந்து நம்ம ரீட்டைல்னு கொடுப்போம். 30 days கிரெடிட். ரீட்டைலுக்கு வந்து 10 நாள் கொடுப்போம். 101ல் எவ்வளோ வாங்குறாங்க? 101ல் 10 சோப்பு வாங்குறாங்க. 102ல் எவ்வளோ வாங்குறாங்க? 102ல் அன்பு ஸ்டோரில் 8, 9. 8. 103ல் 9 சோப்பு. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே தான். இதுவும் நியூ ரெஃபரன்ஸ். அவ்வளோதான். அடுத்தது ஆல்ட் சி, 2வது. இதே மாதிரி தான் போடணும். இன்னும் ஒன்று போடுறேன், சுபு ஏஜென்சிஸ். சுபு ஏஜென்சிஸு இதுவும் ரீட்டைலு, 15 நாள் கிரெடிட்டு. சுபு ஏஜென்சிஸு லோக்கல் சேல் ரீட்டைலு. 101ல் 15, 102ல் 20, 103ல் 15. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அவுட்புட் சிஜிஎஸ்சி, அவுட்புட் ஹெச்ஜிஎஸ்சி, ரவுண்ட் ஆஃப். இப்போ இந்த மாதிரி போனாச்சு. இந்த இன்வாய்ஸை நம்ம பார்க்கலாம். பேஜப் கொடுத்து ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி, ப்ரிவியூ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸில் இங்கே பக்கத்தில் டிஸ்கவுண்ட் காலம் இருக்குது. நம்மளால் என்ன கேட்பான் சுபு ஏஜென்சிஸ், ஏன் சார் இந்த டிஸ்கவுண்ட் காலம் இருக்குது, எங்களுக்கு ஏன் டிஸ்கவுண்ட் கொடுக்கலம்மா? நாம் என்ன சொல்லுவோம், சார் இந்த 15 ரூபாலேருந்து இங்கே கம்மி பண்ணி தான் சார் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவன் ஏற்றுக்க மாட்டான். எனக்கு வந்து நீங்கள் எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படிமா. எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க, எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்கலையோ அவனுக்கு நீ டிஸ்கவுண்ட் இல்லாமல் இன்வாய்ஸ் எடுத்து கொடுக்கணும். யாருக்கெல்லாம் நீ டிஸ்கவுண்ட் கொடுக்குறியோ அவனுக்கு நீ டிஸ்கவுண்ட்டோட கொடுக்கணும். மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது. அப்போ டிஸ்கவுண்ட்டோடு நீ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? இப்போ எனக்கு டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்னு கேட்பான். அப்போ இவனுக்கு நீ எப்படி இன்வாய்ஸ் பண்ணணும்னா,
இந்த இருக்குல்லையா ஆல்ட் பியில் போயிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து அந்த மாதிரி ப்ரீவியூ பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம் இருக்குது. இந்த டிஸ்கவுண்ட் காலத்தை இவனுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா F11 போங்க. F11 போயிட்டு யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன்வாய்ஸஸ் இருக்குல்ல, அதை வந்து நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டு இப்போ போயிட்டு ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவ்யூ பாருங்கள், டிஸ்கவுண்ட் காலம் இருக்காது. இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவன் கேள்வி கேட்க மாட்டான், இல்லைனா கேள்வி கேட்பான். சரி சார், அப்போ இவன் ஹோல்சேல் என்னாச்சு? டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் அபு ஏஜென்சிஸ் அவனுக்கு. இப்போ வந்து இவனுக்கு நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் காலம் இல்லாமல் கொடுக்குறீங்க. அப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை வரும்? இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் காலம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா இவனுக்கு டிஸ்கவுண்டோட தான் இருக்குது. ஓகேவா? டிஸ்கவுண்ட் காலம் இவனுக்கு இல்லாமல் பிரிண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 190 சோப்பு இன்ட்டு 15 பெருக்குனீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் காலம் இல்லைன்னா 2790 டேலி ஆகாது, வேறு அமௌண்ட் வரும், இதை விட அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ இவனுக்கு வந்து வரும்போது டிஸ்கவுண்ட் காலத்தோடு இருக்கணும், அவனுக்கு வரும்போது டிஸ்கவுண்ட் காலம் இருக்கக்கூடாது. ரைட்டா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது ரசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி. இதோட நம்ம முடிச்சுப்போம். ரசிப்ட் என்ட்ரி, பேமெண்ட் என்ட்ரி அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிப்ட் என்ட்ரி அண்ட் பேமெண்ட் என்ட்ரி இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்போ சேல்ஸ் பண்ணினா அவன்கிட்டருந்து பணம் வந்த மாதிரியும் அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய பார்ட்டிக்கு பணம் கொடுக்குற மாதிரி நம்ம என்ட்ரி போடணும். ரைட்டா? இப்போ யார்கிட்டலாம் விற்றுருக்கோமோ அவங்ககிட்ட எல்லாம் ரசிப்ட் என்ட்ரி போடணும். ஓகேவா? யாருக்கெல்லாம் விற்றுருக்கோமோ அவன்கிட்டலாம் ரசிப்ட் என்ட்ரி. அபி ஏஜென்சிஸ் இப்போ வந்து அடுத்த மாதம் பணம் தர மாதிரி வச்சுக்கோம். அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஒரு மாதம் கிரெடிட்டு, அதனால் 1/5 வருது. ரெசிப்ட்டுக்கு ஷார்ட்கட் கி F6. பணம் இதில் வரும், செக்கில் வரும். ஃபஸ்ட்டு அபி ஏஜென்சிஸ். அபி ஏஜென்சிஸ் 10,870 ரூபா தரணும். முழு பணமும் கொடுத்துட்டான். அப்போ அதை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து நீங்களாகவே ஒரு செக் நம்பர் போடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். அக்கௌண்டிங் வவுச்சர் வி F2 போட்டு டேட் 1/5 மேலே பேங்கை செலக்ட் பண்ணு. இங்கே பார்ட்டி அபி ஏஜென்சி செலக்ட் பண்ணு. இங்கே அவன் எவ்வளோ தரணுங்கிறது காட்டும், 10,870. இந்த இடத்துல 10,870 செலக்ட் பண்ணி எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி இப்படி வரணும். 10,870க்கு 10,870 கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துல செக் நம்பர், பேங்க் நேம் இருந்ததுன்னா பேங்க் நேம் போட்டு இந்த மாதிரி கனரா பேங்கா என்னமோ போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது ரெண்டாவது பார்ட்டி பாருங்கள். முதல் பார்ட்டி கரெக்டாக கொடுத்துட்டான். ரெண்டாவது பார்ட்டி சுபாஷ் என்டர்பிரைசஸ். இவன் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு வேணும்னு கேட்குறான், கேஷ் டிஸ்கவுண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் என்டர்பிரைசஸ் 22,559 559 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 22,000 மாத்திரம் தான் கொடுக்குறான். அப்போ என்ன சார் பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் 22,000 போட்டிங்கன்னா இந்த இடத்துல 22,000 போட்டிங்கன்னா அவன் பேலன்ஸ் அவன் அக்கௌண்ட்டில் 559 ரூபா நிற்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இவனுடைய அக்கௌண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 22,559 ஃபுல் பணம் போடணும். ஃபுல் பணம் போட்டு இந்த ஃபுல்லையும் செட்டில் பண்ணிடணும். செட்டில் பண்ணிவிட்டு இது அக்கௌண்ட் 0 ஆகிடுச்சு. ஆனால் அவன் நமக்கு 22,559 தரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 559 ரூபா டிஸ்கவுண்ட்டு. அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஆல்ட் சி போய்ட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படின்னு போடுங்க. டிஸ்கவுண்ட் அலௌடு அல்லது டிஸ்கவுண்ட் கிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி வந்து 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். -559 அப்படின்னு போட்டு இதை வந்து நீங்கள் என்ன செக் நம்பரோ அந்த மாதிரி செக் நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. ஸோ முதல்ல வந்து பார்ட்டி கரெக்டாக பணம் கொடுத்துட்டான். ரெண்டாவது பார்ட்டி டிஸ்கவுண்ட்டு. மூணாவது பார்ட்டி பார்ட் அமௌண்ட் தரான். F2 போட்டு பார்க்குறோம். மூணாவது பார்ட்டி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் பாதி பணம் கொடுக்குறான். அதாவது சுபாஷ் போட்டாச்சு, அபி போட்டாச்சு. சந்திரன் என்ன பண்ணுறான்? கொடுக்க வேண்டிய காசில் பாதி தான் போடுறான். ஸோ சந்திரனை செலக்ட் பண்ணுவான். 41,259க்கு அவன் என்ன பண்ணுறான்? 21,000 தரான். பாக்கியே நான் அப்புறம் தரேன்ட்டான். அப்போ என்ட்ரி பண்ண முடியுமானா முடியும். 21,000 அப்படின்னு போட்டு எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்டர் செக் நம்பர் நீங்களாவே ஒரு நம்பர். சார் அவன் பாக்கி காசு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தரான் சார் அப்படின்னா திரும்ப 3ஆம் தேதி தரான்னு வச்சுக்கோங்க, அடுத்த அமௌண்ட்டு. இல்லை நான் 10ஆம் தேதி தரான், அடுத்த அமௌண்ட்டு. ஸோ 10ன்னு செலக்ட் பண்ணி அதே சுபாஷ் ஏஜென்சிஸை செலக்ட் பண்ணுங்கள். யார்? சுபாஷா என்ன பேர்? சாரி சந்திரன். சந்திரனை செலக்ட் பண்ணுங்கள். 20,259 ரூபா. அதை ரெண்டாவது ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்துட்டான். அப்போ அந்த என்ட்ரியை நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த சினாரியோ அப்துல் ஏஜென்சி. அப்துல் ஏஜென்சி என்ன பண்ணுறான், கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், 15ஆம் தேதி அட்வான்ஸாக சம் அமௌண்ட் கொடுக்குறான். அப்போ என்ன பண்ணுறது, கொடுக்க வேண்டிய காசு இப்போ அப்துல் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய காசு 63,248. அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட இப்போ கொஞ்சம் காசு இருக்குது 70,000, அடுத்த ஆர்டரில் கழிச்சிக்கலாம், இந்த 70,000 தரேன், பாக்கி காசை அட்வான்ஸாக வச்சுக்கோங்கிறான். எண்ணி கொடுக்குறான் 15/5/25. அப்போ 70,000 செலக்ட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63,000 தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி அதை அப்படியே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற காசை நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அட்வான்ஸில் 5ன்னு போடக்கூடாது. அட்வான்ஸ் வந்து என்றைக்கு வாங்கிறீங்க அந்த டேட்டு போடணும். என்றைக்கு வாங்கிறீங்க, 15/5/2025 அப்படின்னு போட்டு இதை அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். 15/5/2025 அட்வான்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதாவது யாருக்கு எதை சொன்னால் புரியுமோ அதுதான் அவனுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு டெட்டார்ட்டேருந்தோ கிரெடிட்டார்ட்டேருந்தோ பணம் கொடுக்கலோ வாங்கலோ இருக்குது அப்படின்னா பில் நம்பர் அப்படிங்கிறது தான் ஒரு கேட்சிங் பாயிண்ட். ஒருத்தட்டேருந்து நமக்கு வாடகை வரணும் அல்லது வாடகை கொடுக்கணும், ஒருத்தட்டேருந்து சேலரி வரணும் சேலரி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு மந்த்து தான் கேட்சிங் பாயிண்ட். அதுவே அட்வான்ஸ் அப்படின்னு வரும்போது என்னைக்கு கொடுத்த அல்லது என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. அப்போ அட்வான்ஸ்னால் என்னைக்கு டேட்டு முக்கியம், சேலரி ரெண்ட்டு இந்த மாதிரி இருந்தால் பீரியடுக்கு வந்து மந்த்து முக்கியம். சப்போஸ் டெட்டார் அண்டு கிரெடிட்டாராக இருந்தால் பில் நம்பர், இன்வாய்ஸ் நம்பரும் இன்வாய்ஸ் டேட்டும் முக்கியம். ஸோ இந்த இடத்துல இது அட்வான்ஸ்னால் என்றைக்கா வாங்கியிருக்கோம் அப்படிமா, அப்போ இந்த டேட்டில் 15/5 வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டுனா முடிஞ்சிச்சு. நீங்களாவே ஏதாவது ஒரு செக் நம்பர். ஸோ இந்த மாதிரி ரெசிப்ட் என்ட்ரி இந்த மாதிரி போட்டு முடிக்கணும். இப்போ பணம் வந்தாச்சு. பணம் வந்தால் என்ன பண்ணுவோம், அடுத்து பேமெண்ட்டு பண்ணுவோம், ரைட்டா? பணம் வந்தால் அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரி 31ஆம் தேதி கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோ. பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கொடுக்க வேண்டிய காசில் பாதி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஹமாமுக்கு 59,000 தரணும். இங்கே 144 இருக்குது. ஒரு 29,000 கொடுங்க. பேலன்ஸ் அப்படியே பெண்டிங் நிற்கட்டும், நமக்கு செலவுக்கு ஆகும். என்ட்ரு கொடுங்க. செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தது 25ஆம் தேதி கொடுக்குறேன். உங்களுக்குலாம் 31ஆம் தேதியே போடுவோம், எல்லாமே 31. எகைன் பேங்க் நம்பர் நம்ம வந்து லக்ஸை செலக்ட் பண்ணுறோம். லக்ஸுக்கு 70,000 தரணும். ஒரு 30,000 தருவோம், இல்லை 35,000 தருவோம். எகைன் சி என்டர் ரெண்டாவது செக்கு என்டர். அடுத்தது எகைன் சிந்தாலுக்கு எவ்வளோ தரணும், 64,000 தரணும். ஒரு 30,000 கொடுப்போம். நம்மள்கிட்ட இருக்கா பாருங்கள், பணம் இருக்குது, 30,000 இருக்குது. என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க. என்டர் கொடுங்க. சேவ். தட்ஸ் ஆல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள். பேலன்ஸை வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். இன்றைக்கி நம்ம மல்டிபிள் ப்ரைஸ் லெவலில் நம்ம கம்பெனி ஆரம்பித்து ரெசிப்ட் பேமெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு இதே சம்மில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு இதே சம்மில் ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் அதை பார்த்துருவோம். பிஆர்எஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரைஸ் லெவல் வந்து ஒன் ஷாட்டில் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு நாளைக்கு வேறு ஒரு சம்மில் தொடங்குவோம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ.